பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோல நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய நாட்டில் சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய கொடுமைகள் அல்லது கலப்பு திருமணங்கள் சார்ந்து நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி நாம் கேள்விப்படாத நாட்களே கிடையாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஏற்கனவே நடந்த மிகவும் நம்மால் பரவலாக விவாதிக்கப்பட்ட பல பிரச்சனைகள் அவை திரும்ப திரும்ப நடக்கக்கூடியதாகவும் திரும்ப திரும்ப நம்முடைய நினைவுகளில் எதிரொலிக்கக்கூடியதாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த விதத்தில் பார்த்தால் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, அதாவது ஒரு கோகுல்ராஜ் என்கிற ஒரு இளைஞர் அவர் தண்டவாளத்தில் பிணமாக கிடந்த அந்த விஷயம், ஏற்கனவே இளவரசன் என்ற ஒரு இளைஞர் அதுபோல் பிணமாக கிடந்த கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த சம்பவத்தை தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அதுவும் தற்கொலை என்று தான் அந்த விஷயம் முடிக்கப்பட்டது. அதே போல் இவரும் தற்கொலை செய்து கொண்டார் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுத்துவதற்கு பலரும் முயற்சி செய்தார்கள். ஆனால் இளவரசனுடைய விவகாரத்தைப் போல கோகுல்ராஜனுடைய விவகாரம் இன்னும் ஊடகங்களில் அது ஒரு பெரிய விஷயமாக விவாதிக்கப்படவில்லை. ஆனால் நாம் இதில் இருக்கக்கூடிய பல செய்திகள், பல சந்தேகங்கள் என்பது இன்னும் ஒரு விலகாத மர்மமாக இருக்கிறது. அதாவது அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் ஒரு கும்பலாக சிலரால் அழைத்து செல்லப்பட்ட காட்சி, ஒரு கோயிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட காட்சி அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். ஆனால் இன்னும் அதை பற்றிய முறையான விசாரணைகள் நடைபெறவில்லை, குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்கிற ஒரு நிலையில்தான் இந்த விவகாரம் எழுப்பக்கூடிய பல கேள்விகள் நம் முன்னால் நிற்கின்றன. அதாவது இந்த கலப்பு திருமணங்களுக்கு எதிரான இந்த மனநிலை என்பது இன்றைக்கு சமூகத்தில் மிக மிக வெளிப்படையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல சமயங்களில் அவர்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள், அதாவது இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதியை விரும்புவது என்பது, அவருடைய சாதியைச் சேர்ந்தவரை விரும்புவது என்பது அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக கொடூரமான குற்றமாக இந்த சமூகத்தால் பார்க்கப்படுகிறது என்பது உண்மையில் அதிர்ச்சியூட்டக்கூடியதுமாக மட்டுமல்ல, பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக அந்த சாதி உணர்வு உறைந்து போன பல சமூகங்களில் அல்லது பல தமிழகத்தின் பல பகுதிகளில் இப்படி சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்வது என்பதற்காக எத்தகைய குற்றத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதை பற்றி நினைக்கிற போதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு இன்றைக்கு பல சமயங்களில் அரசியல் ரீதியான ஆதரவுகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு உண்மையையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது கலப்பு திருமணங்களை மையமாக வைத்து காவல் நிலையங்கள் செய்யப்படுகிற கட்டை பஞ்சாயத்துகள் அந்த கலப்பு திருமண தம்பதிகளை பிரிப்பதற்காக பல்வேறு நிலைகளில் புழங்கக்கூடிய பணம், இதில் சமூக விரோதிகள், காவல்துறையினர், அதே போல் சாதிய சக்திகள் என்று பலரும் உள்ளே அவர்கள் சம்பந்தப்பட்டு இன்றைக்கு தாங்கள் ஒருவரை நேசித்தோம் என்கிற ஒரு காரணத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவிற்கு அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். உண்மையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியாவினுடைய பெரும்பாலான மாநிலங்களில் கலப்பு திருமணங்கள் என்பது மிக மிக குறைவான நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் எவ்வளவு காலம் இருந்து வந்திருக்கிறது. அதிலும் இந்தியாவில் கலப்பு திருமணங்கள் மிக குறைவாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த கலப்பு திருமணங்களுக்கு எதிரான இந்த கொடூரம் என்பது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக அரங்கேறி வருகிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அடிப்படையில் சில கேள்விகள் எழுகின்றன. அதாவது இதற்கு முன்னால் ஒரு கிராமம் அல்லது ஒரு சாதிய சமூகத்தை தாண்டி ஆண்களோ பெண்களோ சந்தித்து கொள்வதற்கோ பழகுவதற்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நவீன கல்வியாகட்டும், நவீன வேலை வாய்ப்புகளாகட்டும், அல்லது இன்றைக்கு பெருநகரங்களினுடைய வளர்ச்சியாகட்டும், இவை எல்லாமே ஆண்களும் பெண்களும் ஒருவர் சந்திப்பதற்கும் பழகுவதற்குமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. அது தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சுதந்திரத்தை அல்லது அதற்கான வாய்ப்புகளை இன்றைய சமூகம் உருவாக்கி இருக்கிறது. எப்படி இன்றைக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் படிப்பதற்கும் பணி செய்வதற்கும் சுதந்திரமாக விரும்பிய இடத்தில் வசிப்பதற்கும் ஒரு உரிமை இருக்கிறதோ, அதே போல் தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்து கொள்வதற்குமான ஒரு உரிமை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான்
இந்த விஷயம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நோயினுடைய ஒரு அறிகுறியாக இந்த கௌரவ கொலைகள் என்கிற விஷயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு உயர் வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு தாழ்ந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் விரும்புகிறார் என்று தெரிந்தாலே அதை அழிப்பதற்காக, அந்த காதலை அழிப்பதற்காக அல்லது அவர்களையே அழிப்பதற்காக பல்வேறு விதமான சக்திகள் மிக வேகமாக செயல்பட தொடங்குகின்றன. இன்றைக்கும் கூட கண்ணுக்கு தெரியாமல் பல கௌரவ கொலைகள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. பல கௌரவ கொலைகள் இங்கே வழக்குகளாக கூட பதிவு செய்யப்படுவதில்லை. குடும்பத்தினருடைய சம்மதத்தினுடைய இது செய்யப்படுகிறது. பல சமயங்களில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையே, அதாவது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொரு சாதியைச் சேர்ந்தவரை நேசிக்கிறார் என்று தெரிந்தால் தங்களுடைய சொந்த பெண் என்று பாராமல் கூட அவர்களை கொலை செய்து விடக்கூடிய ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு தமிழகத்திலும் கூட பரவலாக இருக்கிறது. அதை காவல்துறைக்கு செல்லாமல், நீதிமன்றத்திற்கு செல்லாமல் அவர்கள் வெகு கவனமாக பார்த்து கொள்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட அப்பாவி இளைஞர்கள் ஒருவரை நேசிக்கிறார் என்பதற்காக அவர்களை கடத்துவது, மிரட்டுவது, அவர்களை கொலை செய்வது என்பதும் இன்றைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த கொலைகள் என்பது காதலிப்பவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக வைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயிராபத்தை ஏற்படுத்துவோம் என்று இளைஞர்களை நோக்கி விடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கௌரவ கொலைகள் தொடர்பாக அல்லது சாதி வெறி படுகொலைகள் தொடர்பாக நம்முடைய சட்டங்கள் பலவீனமாக இருக்கின்றன, நம்முடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகள், நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் பலவீனமாக இருக்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது. பல சமயங்களில் இந்த வழக்குகள் முறையாக விசாரிக்கப்படுவதில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை. அதோடு மட்டுமல்ல, இந்த குற்றத்தை தனிப்பட்ட நபர்கள் செய்வதில்லை, பல்வேறு நபர்கள் சேர்ந்து கூட்டாக இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள். இப்படி சாதி வெறியின் காரணமாக காதல் திருமணங்களை எதிர்ப்பவர்கள் அல்லது காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்களை கொலை செய்கிறவர்கள், இதற்கு உடந்தையாக இருப்பவர்களை மிக கடுமையாக தண்டிக்கக்கூடிய கௌரவ கொலை தடுப்புச் சட்டம் வேண்டும் என்று நாம் பலகாலமாக நாம் கோரி வருகிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கூட அரசு அத்தகைய ஒரு சட்டத்தை நிறைவேற்ற தயங்கி வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம் பல உயர் சாதிக்காரர்களுடைய ஆதரவை தங்களுடைய ஓட்டு வங்கி அரசியலில் இழந்து விடுவோமோ என்கிற பயம்தான் மத்திய அரசுக்கு இத்தகைய ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய மனத்தடையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒருவரை நேசித்தோம் என்கிற ஒரே குற்றத்திற்காக பல இளைஞர்கள், பல பெண்கள் நாடு முழுக்க தினமும் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இது இந்திய வரலாற்றிற்கு, இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு, தனிநபர் சுதந்திரத்திற்கு, கண்ணியமாக தன்னிச்சையாக வாழ விரும்புகிறவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கோகுல்ராஜினுடைய இந்த மரணம் என்பது நம்முடைய இந்த சாதி வெறியினுடைய அல்லது சாதி வெறி படுகொலையினுடைய இன்னொரு வடிவம், இன்னொரு ஒரு உதாரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கௌரவ கொலைகளை தடுத்து நிறுத்துவது என்பது ஒரு சமூகத்தினுடைய கௌரவத்தை பாதுகாப்பது, ஒரு சமூகத்தினுடைய தன்மானத்தை பாதுகாப்பது, மனிதர்களுடைய அடிப்படையான உயிர் வாழக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த செய்திகளை நாம் எங்கே எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.